ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சு 12th ஸ்டாண்டர்டுக்கு. 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேல்யூவேஷனுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா கரெக்டாக 6ஆம் தேதி அவங்க சொன்ன டேட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய சேனல்ஸ்லையும் பார்த்தேன், நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க மாற்றம் ஏற்படும். மாற்றமெல்லாம் கிடையாது. கரெக்டான டேட்டுக்கு வந்துடும். ஏன்னா கரெக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. கரெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, என் நண்பர்கள் சில டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கரெக்ஷன் போயிருந்தாங்க. அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் எல்லாமே சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது. பட் நான் ஓவரால் சொல்கிறேன் பாருங்கள். +2 பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே டஃப்பாக வந்தது அப்படின்னு. ஸோ அதனால் எந்தளவுக்கு லிபரலாக கரெக்ஷன் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. தவிர எழுதியிருந்தால் நீ பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் சென்டம் நிறைய வந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் குறைவாயிருக்கு இந்த தடவை. அதுக்கான ப்ரூஃப் இப்போ தெரியாது. நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு டேட்டாவை எடுத்து நான் சொல்கிறேன். பட் அது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பட் ரிசல்ட் வரட்டும். ஏன்னா இதை நம்பி கட் ஆஃப் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் சென்டம் இந்த தடவை கம்மியாக வரும் தான் கண்டிப்பாக சொல்கிறாங்க. பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன்ஸும் லிபரல் அப்படிங்கிற மாடரேட் மாதிரி தான். ஏன்னா மேக்ஸில் அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் கிரேஸ் மார்க்கும் கொடுக்கல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கிரேஸ் மார்க் தேவை இருக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் கொடுக்கல. அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கை கொஞ்சம் அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்க. பட் மித்தபடி லாங்குவேஜ் அதெல்லாமே நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. 4th சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி கவலைப்படுறது. எழுதியிருந்தால் நீங்கள் மார்க் தான். எப்படி சார் சொல்கிறீங்க எழுதியிருந்தாலும்? அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக ஏதாவது இருந்தாலே அது மார்க் தான். இதே 2 மார்க் இடத்துல நீங்கள் ரொம்ப பியூராக எழுதலை, நீங்கள் அந்த ரிலேட்டடாக எழுதுறீங்கன்னா 1 மார்க்காவது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். ஃபெயிலியர்ஸ் இந்த தடவை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிட்ட கண்டிப்பாக கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பலாம் அதிகமாகலை. நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தாலே பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவுட்லைனாக கிடச்சிருக்கு தகவல். ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் அமையும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எந்த தேதியிலையும் மாற்றம் ஆகாது. சரிங்களா? அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் 11th அப்புறம் சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ நிம்மதியாக இருந்திருப்பீங்க. கரெக்ஷன் உங்களுக்கு நேற்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 12th கரெக்ஷன் முடிஞ்சு இப்போ எல்லாமே பேப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ்க்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் 10th பார்த்திங்கன்னா இப்போ தான் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஆன்சர் கீ வந்துச்சு. எல்லோரும் வீடியோ போடுன்னு சொன்னீங்க. நான் இனி வீடியோ போடலை. கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். 10th கிரேஸ் மார்க்கு அதெல்லாமே நம்ம பார்த்தோம். இங்கிலீஷ்லேயும் கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க, இங்கே தமிழ்லையும் கொடுத்தாங்க, வேறு எதுலேயுமே கொடுக்கல. ஸோ 10th எப்படி சார் கரெக்ஷன் அப்படின்னா ரொம்ப 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 லிபரல் வித் மாடரேட். அதாவது என்ன நான் சொல்கிறேன்னா, ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் கிடையாது, ஸ்ட்ரிக்ட் கிடையாது. இந்த ஃபஸ்ட் நாள் மட்டும் சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர் திருத்துவாங்க. அந்த சீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர் திருத்துவாங்க. அவங்க மட்டும்தான் அந்த ரேண்டமாக எடுக்கக்கூடிய பேப்பர்கள் திருத்தும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஐ மீன் சென்டம் விழுகாது அந்த மாதிரி தான். 3 மார்க் வர வேண்டிய இடத்துல ஐ மீன் சும்மாவே 3 மார்க் போட வேண்டிய இடத்துல ஒரு கரெக்டான அந்த கீ ஆன்சரை வச்சு அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இது மார்க் என்ன மார்க் வருதோ அதான் போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அந்த டைமில். மித்தபடி இந்த அடுத்த நாளிலேருந்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் தான் திருத்துவாங்க, டீச்சர்ஸ் தான் திருத்துவாங்க. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. நமக்கு மார்க் அள்ளி தெளிக்க போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்பலாம் கை வைக்க மாட்டாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டஃப்பாக தான் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் அதனால் சயின்ஸில் கை வைக்க மாட்டாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் சயின்ஸில் ஏதாவது எழுத ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலே, கொஷின் எடுத்து ஏதாவது எழுத ட்ரை பண்ணியிருந்தாலே அதுக்கு ஒரு மார்க் போடுறக்கால வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலா எழுதிருந்து ஃபார்முலாவும் ஸ்டெப்பெல்லாம் எழுதியிருந்தாலே அதுக்கே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கூல் மார்க்லாம் திருத்த மாட்டாங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இல்லாமல் நமக்கு சோஷியல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா கீ ஆன்சர் தான். சோஷியல் சயின்ஸு கண்டென்ட் ரிலேட்டடாக ஏதாவது கிறுக்கி விட்டுருந்தா கூட ஒரு 2-3 மார்க் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் 5 மார்க்கு. நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக அதுக்கு தான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டேன்னு பயமே பட வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை 30 தான் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா 35, 30, 28 அந்த மாதிரி வந்தாலே அவங்க இழுத்து போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும். என்ன அப்படின்னு பண்ணியிருக்கணும். என்னென்னா நீங்கள் பேஜை ஃபில் பண்ணியிருக்கணும். ஏதாவது எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ஏதாவது அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் 10th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு சொன்ன டேட்டுக்கு வந்துடும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 10th பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் லிபரலாக தான் இருக்கும்.
சயின்ஸை தவிர. சயின்ஸு மட்டும் லிபரலாக இருக்கும், மீதி எல்லாமே கொஞ்சம் மாடரேட் பண்ணுவாங்க. காரணம் என்ன, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க. அதனால் பேனிக்காக வேண்டாம். ஃபெயில் பர்சன்டேஜ் அதிகமாகாது இந்த தடவை, ஃபெயில் பர்சன்டேஜ் கம்மி தான் ஆகும். பாஸ் பர்சன்டேஜ் தான் அதிகமாகும் இந்த தடவை. சென்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் நிறைய சென்டம் வரப்போகுது, சயின்ஸ்லேயும் நிறைய சென்டம் வரும் பாருங்கள், சோஷியல்லையும் நிறைய சென்டம் வருது. சோஷியல் எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்டம் விகிதமும் அதிகமாக போகுது. ஸோ இந்த தடவை ஹாப்பி நியூஸ் தான் எல்லாத்துக்கும் 10th. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம். கரெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எதாக இருந்தாலும் முடியும் போது நம்ம பேசிக்கலாம். அந்த ஆன்சர் கீயை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், சரிங்களா? அந்த கிரேஸ் மார்க் கிடச்சது இல்லையா, அதை பற்றி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் நானும் என் சார்பில் சொல்லணும் இல்லையா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 11th பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஸோ அதனால் கரெக்ஷன் எப்படி இருக்குன்னா மாடரேட்டாக தான் இருக்கணும். ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியுங்களா, அவங்க தாட்டி ஒன்று தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு 15 மார்க் எடுக்கிறதுக்கு முக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 மார்க் எடுத்தாலே அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 11th பொறுத்த வரைக்கும் அவங்கள டைட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, 11th நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதில் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு தனியாக எக்ஸாம் வச்சு அவங்க வந்து அங்கே செலவு பண்ணி கவர்மெண்ட் வந்து பார்க்கணும். இதனாலே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தனா, +1 கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேயும் ஃபெயில் ஆகிறவங்களுக்கு அதான் கொஞ்சம் கிட்ட வரும்போது அவங்களே ஒரு கருணை அடிப்படையை வந்து மார்க் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து நிஜமாக உண்மை தான். நான் வந்து யாரையும் வந்து கூல் பண்ணுறதுக்காக சொல்லலை, இதுதான் உண்மை. அண்ட் ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் இருக்கும், மாடரேட் இருக்கும். காரணம் என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸி. சார் என்ன தான் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெயிலியர்ஸை சொன்னேன். ஃபெயில் ஆகிற நிலைமைக்கு இப்போ மேக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, 25 மார்க் கிட்ட வந்துட்டு 20 மார்க் தான் வந்திருக்கீங்க, 18 மார்க் தான் வந்திருக்கீங்க, இழுத்து போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இப்போ 4th சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் பயாலஜிலாம் கான்செப்ட் ஓரியன்டட் இருந்தாலே அவங்க மார்க் போட்டு தெளி அள்ளி வீசுவாங்க. ஏன்னா 4th சப்ஜெக்டை பொறுத்துக்கு அப்படி தான். இந்த 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கை வைப்பாங்க. காரணம் என்னென்னா, கரெக்டான கீ ஆன்சர் இருந்தால் தான் அது மார்க் போடுவாங்க. அது அப்படி தான். ஆனால் வந்து ஃபெயில் நிலைமை வரும்போது கொஞ்சம் அவங்க தாட்டி விட்ருவாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ 11th பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் 10th மாதிரியே. சென்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மேக்ஸ்லேயும் அதிகமாக தான் இருக்க போகுது, ஃபிசிக்ஸ்லேயும் அதிகமாக தான் இருக்க போகுது, கெமிஸ்ட்ரி அதிகமாக, ஏன்னா எல்லாமே ஈஸி. ஸோ பார்க்கலாம் 11th ஸ்டாண்டர்ட் இந்த தடவை எப்படி வரப்போகுது. கரெக்ஷன் இப்போ தானே போயிட்டுருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம எதாக இருந்தாலும் ஃபினிஷிங் எண்டில் பேசுவோம். 12th பயப்படணும் அவசியம் இல்லை, ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, 10th சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் 12th வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வேணுங்கிறப்போ நம்ம சேனல் கண்டிப்பாக கரியர் கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் 11th பொறுத்த வரைக்கும் 11th to 12th போகிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நைட் ஒரு வீடியோ வரப்போகுது, கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள் வீடியோ வரப்போகுது. 12th ஸ்டாண்டர்டுக்கு பிளான் என்ன, எப்படி படிக்கலாம், எல்லாமே வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். அண்ட் பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 செக்ஷனுக்கு 10th 11th 12th ஹாப்பியாக இருங்க, பயப்படணும்னு அவசியம் இல்லை, எதையுமே கை வைக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணிங்கன்னா தைரியமாக இருக்கலாம். கிரேஸ் மார்க்கு அவங்க சொன்ன மாதிரி போட்டுருவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும் போதும், நம்பர் மட்டும் எழுதினா போதும். நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்குறீங்க, ஜாமெண்ட்ரியில் இது பண்ணிட்டேன், இல்லை வந்து நான் படிவத்தில் வந்து நம்பர் போட முட்டுட்டேன், அதுக்கெல்லாம் எந்த மார்க்கும் கம்மி பண்ண மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் எழுத மறந்துருந்தாலும் மேபி அடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதணும். நான் சொல்கிறது பேப்பரில் கொஸ்டின் ஆன்சர் எழுதுவீங்கள்ல, எதாவது டீட்டெயிலோ ஏதோ பேராகிராஃபோ எதோ எழுதும்போதே கொஸ்டின் நம்பர் எழுதிருக்கும். அதே மாதிரி 1 மார்க்கில் வந்து ஏபிசின்னு போட்டு அந்த நம்பரையும் போட்டு, அதாவது கொஸ்டின் நம்பரையும் போட்டு ஆப்ஷனையும் போட்டு ஆன்சர் எழுதணும். ஒரு சிலர் என்ன பண்ணால் ஆப்ஷனும் எழுதலைங்கிறாங்க. ஆப்ஷன் எழுதணுன்னா கண்டிப்பாக வந்து கை வைக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃபெயில் ஆனால் மேபி பாஸ் பண்ண விட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அடிச்சு விட்ருவாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஷனும் எழுதி நான் எவ்வளோ ஆன்சர் கீ காமிக்கிறேன், ஆப்ஷனும் எழுதி ஆன்சர் எழுதணும். சரி பரவாயில்ல, எனிவே நெகட்டிவிட்டி வேணாம். ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன்லாம் இருக்காது, ஓரளவுக்கு மாட்ரேட் தான் இருக்கும். ஓகேவா? 12th பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரிசல்ட் வரப்போ நமக்கு தெரியும் எல்லாமே இந்த தடவை என்ன ஆக போகுது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.